ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன ஜூ மாதிரி இருக்குது. இந்த இதில் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா முயலோட ஒரு கூண்டு இருக்குது, அதை போய் பார்க்கலாம். இது வந்து கங்கோத்ரி மார்க்குன்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து நம்ம நடந்து மேலே போக போகிறோம். இதுதான் வந்து ட்ரெக்கிங்க்கான ஸ்டார்டிங் ஏரியாவும். அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம இந்த கைவாரா மலையை வந்து ட்ரெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். காலையில் வந்து 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஒரு 2 ஹவர் வந்து ஜேர்னி ஆயிருக்கு. இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது, நம்ம போயிடுவோம். டோட்டலாக பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. கேர்புரம் ஒஸ்கோட்டை தாண்டின பிறகு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இந்த சாலை வந்து பனிமூட்டத்தால் மூடின்னு இருக்குது. சுத்தமாக வழியே தெரியல, அவ்வளோ ஒரு பனிமூட்டம் இருக்குது. வண்டியே ஓட்ட முடியல. ஒரு 20லேருந்து 40 கிலோமீட்டருக்குள்ளவே தான் நான் வந்துன்னு இருக்கிறேன். என்னால் வேகமாகவே வந்து வண்டி ஓட்ட முடியல. என் பின்னாடி கூட பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த பனி அவ்வளோ, ஆக்சுவலாக ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கேன். என் பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே பனியெல்லாம் வந்து எப்படி மூடின்னு இருக்குன்றது நல்லா தெரியும். சுத்தமாக சாலை மட்டும் எதுவுமே தெரியல, அந்த மாதிரி மொத்தமாக மூடின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வண்டியும் நிற்கிது. இப்போத்துலேருந்து நம்மக்கிட்ட வெள்ளை வண்டி. இதில் லைட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இது எல்இடி லைட் இருக்குது. எல்இடி லைட் வந்து நல்லது அப்படின்னு நினச்சா எனக்கு எல்இடி லைட்டுக்கும் இந்த பனிமூட்டத்துக்கும் வந்து வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ரோடே தெரியல, அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தது. ஸோ இன்னொரு 5 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம மலையை ஏற ஆரம்பிப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அனுபவத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நான் இது வரைக்குமே இந்த மாதிரியான சாலையை இல்லை இந்த மாதிரியான பனிமூட்டத்தை வந்து பார்த்ததே இல்லை. பனி சில இடங்களில் வரும், ஆனால் தொடர்ச்சியாக வந்து சாலை முழுக்க பனி மூடிட்டு இருக்கிறது வந்து இதுதான் முதன் முறை. போயிட்டு பார்க்கலாம் ட்ரெக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க. டைம் இப்போ வந்து 6:40 ஆகுது, ஆனால் கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மையான நிலவரம். சுத்தமாக ஒன்றும் தெரியல, மொத்தமாகவே மூடின்னு இருக்குது. அப்படி இருக்குது இடம். கண்டிப்பாக மலை மேலே போகும்போதும் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும். கிளைமேட் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஒரு சில் கிளைமேட்டில் வந்துட்டு நம்ம மலை ஏற போகிறோம். போயிடலாம் வாங்க. இந்த மலை ஏறணுன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த அரண்ய விஹாரா அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் வந்து புக் பண்ணோம். ஒரு நாளைக்கு 150 பேர் மட்டும்தான் வந்து அனுமதி இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் வந்து இந்த மலை ஏறுவதற்கான அனுமதி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் காலையில் ஒரு 5:45 ரீச் ஆகிற மாதிரி இங்கே வந்தாலே வந்து சரியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து சன்ரைஸையும் இந்த க்ளவுட் பெட்ஸையும் வந்து பார்க்க முடியும். பட் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. சரியாக ஒரு 7 மணிக்கு நம்ம வந்து ட்ரெக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் போயின்னு இருக்கேன். ஆல்ரெடி நமக்கு முன்னாடி ஒரு 10 பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்து காலையில் வந்து ஒரு ரொம்ப நல்ல வைப்பாக தெரியுது. ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன். நம்ம டீமில் நான் மட்டும்தான் தனியாக வந்திருந்தேன். ஸோ எனக்கு பின்னாடி இன்னொரு 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துன்னு இருக்காங்க. மயில்கள் எல்லாம் இருக்கீங்க, சூப்பர்ல. வா வா வா, இங்கே ஒன்று வெளியில் போச்சு. ஸோ இங்கே பறவைகளெல்லாம் இருக்குது, அதுதான் மேட்ரு. சூப்பர். ஆக்சுவலி இது வந்து ஒரு சின்ன ஜூ மாதிரி இருக்குது. இந்த இதில் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது.
முன்னாடி பார்த்திங்கன்னா முயலோட ஒரு கூண்டு இருக்குது, அதை போய் பார்க்கலாம். இது வந்து கங்கோத்ரி மார்க்குன்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து நம்ம நடந்து மேலே போக போகிறோம். இதுதான் வந்து ட்ரெக்கிங்க்கான ஸ்டார்டிங் ஏரியாவும். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ அதையும் முயலையும் பார்த்துருவோம். வா வா, என்கிட்ட ஓடி வருது எல்லாம். சூப்பர். ஐயோ, நான் எதுவுமே கொடுக்கல, கொண்டு வரல. இதுங்க எல்லாம் என்கிட்ட வருதுங்க. சரி சரி. நான் ஏதோ கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டு வருது. 2026 ஒரு முதல் ட்ரெக் இது. கைவார மலைக்கு வந்திருக்கோம். ஸோ மலை ஏறின்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஒரு ட்ரை லேண்டாக தான் இருக்குது, ஃபுல் க்ரீன் ஏரியாலாம் இல்லை. பட் வெதர் சூப்பராக இருக்குது. கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ட்ரெக் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மலை எக்ஸாக்டாக வந்து சிக்பலாபூர் டிஸ்ட்ரிக்டில் சிந்தாமணி போகிற வழியிலேயே வந்து இந்த கைவாரான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த கைவாராவில் தான் வந்து இந்த மலைப்பகுதி இருக்கிறது. இந்த மலைக்கு வந்து நிறைய புராண கதைகளும் வந்து மகாபாரதத்தோட தொடர்பு இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே கெம்பேகவுடா கோட்டையும் வந்து இருக்குது. வாங்க நம்ம அதையும் வந்து பார்ப்போம். கைடும் கொஞ்சம் முன்னாடி தான் போயின்னு இருக்காரு, சத்தம் கேட்குது. ஸோ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்போம். பார்க்கலாம், கைடு இருந்தாங்கன்னா கைடோட ஜாயின் ஆகிடலாம். முழுசாக 1.5 கிலோமீட்டர் கூட ஏறல, டயர்டாக இருக்குது. மலையோட ட்ரெக்கிங் கஷ்டமாக இருக்கா, நாம் வீக்காக இருக்கிறோமான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி வாக்கிங் மட்டும்தான் போகிறேன், பட் ரன்னிங் ட்ரெக்கிங் எதுவும் பண்ணலை. மேபி அதனுடைய எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சரியாக ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரெக் பண்ணுறோம். ஸோ அதனுடைய ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். பாதி மலையில் இருக்கிறோம். மலையிலேருந்து பாருங்கள் வியூ எப்படி தெரியுதுன்னு சொல்லி. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஆனால் வேர்வை நிறைய வருது. அந்த வேர்வை அப்படியே நடக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்குது. அந்த வேர்வை நனைஞ்சிருக்கிற வேர்வையெல்லாம் பார்த்திங்கன்னா. நான் அந்த மலையாக இருக்குன்னு நினச்சேன், அது இல்லை, நாம் ஏறுறது வந்து வேறு. ஸோ இந்த வழியில் வந்துன்னு இருக்கிறோம். இதன் வழியாக போயின்னு இருக்கிறோம். இன்னொரு 15-20 நிமிஷத்தில் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஏறினவங்க வந்து இறங்கிறதுக்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. நமக்கு வழியில் அந்த பனிமூட்டம் இல்லைன்னா நம்ம இன்னும் 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்திருப்போம். ஸோ அதனாலேயே நமக்கு வந்து நேரம் லேட் ஆகிடுச்சு. வண்டியே ஓட்ட முடியல. ஒரு பக்கம் பயம், எவ்வளோ தான் எக்ஸைட்மெண்ட்டாகவும் த்ரில்லாகவும் இருந்தாலும் வண்டி ஓட்டும்போது பயமாக தான் இருந்தது. இந்த இடம் சூப்பராக இருக்குது. மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் மேலே. ஸோ அது அந்த கோட்டை போல் தெரியுது. ஸோ அந்த இடத்துல தான் போகணும். ஒரு
500 மீட்டர்ஸ் இருக்கும் மேலே. ட்ரெக் பண்ணோம்னா முடிஞ்சுது. 2 கிலோமீட்டர்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லாஸ்ட் இந்த 300 மீட்டர்ஸ் கொஞ்சம் ஹைக்காக இருக்குது. மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடியல. ஸோ இதுதான் டயர்டு இருக்குது. எங்களுக்கு மேலே கொஞ்சம் வயசான தெரியுது. இங்கே கோட்டை இருந்ததுக்கான அறிகுறிகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மண்டபத்தோட அந்த தூண்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு பெரிய கோட்டையும் வந்து இருந்திருக்கு. மண்டபங்கள் எல்லாம் இருந்திருக்கு பாருங்கள், கல்லாம் தெரியுதா? நல்ல வெயில் வருது, ஆனால் ஃபுல் சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாவ், சூப்பர், அருமையான வியூஸ் இதெல்லாம். பட் என்னென்னா இங்கே வந்து நிறைய ஃபாகுங்க மிஸ்ட்டு வந்து மூடின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அதை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வந்தேன். இந்த மலையே தெரியாமல், இந்த பள்ளத்தாக்கே தெரியாமல் மேகங்களெல்லாம் வந்து மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது இல்லாதது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. மலையோட பீக்குக்கு வந்துட்டோம். காயிற வெயிலில் பார்த்தா மேகங்களெல்லாம் இருக்காது போல் தெரியுது. ஸோ பார்க்கலாம், வியூ பாயிண்டில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சந்தோஷம், தெரியலன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த மலை மொத்தமாக ஒரு 4180 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே வர மக்கள் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது அந்த க்ளவுட் பெட்ஸை தான். அது இருந்திருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும். அதுக்கான அதிர்ஷ்டம் நமக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்த முறை நம்ம கண்டிப்பாக இதை வந்து நம்ம பார்த்தே தீரணும், பிளான் பண்ணலாம். எதிர்பார்த்த வியூ இல்லை, இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஸோ ஒரு டோட்டலாக வந்து இந்த பள்ளத்தாக்கில் மலை கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. ஐயோ, இந்த குரங்கு பார்க்கறது பார்த்தாலே பயமாக இருக்குது. பாருங்க, யார்கிட்டலாம் பேக் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து டார்கெட் பண்ணி போகுது. அது எப்படி நோட்டம் விடுது. இந்த இடத்த வந்து நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அவ்வளோவும் வந்து ஆபத்தும் இருக்குது, ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. எந்த விதமான பேரிகேஷன்ஸும் கிடையாது இந்த இடத்துல. ஸோ பாறை அப்படியே வந்து இம்மீடியட்டாக வந்து பள்ளம் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து உஷாராக இருக்கணும் நம்ம இந்த இடத்துல. பாருங்கள், ஸோ மக்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துன்னு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறோம் இந்த கைலாசகிரி பெட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதோ தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த மலை.
அந்த காணொலியும் வந்து நம்மளுடைய சேனல் இருக்குது. பார்க்காதவங்க அதையும் வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். அது வந்து ஒரு குகைக்குள்ளேயே வந்துட்டு கோயில் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ட்ரெக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெங்களூருக்கு பக்கத்தில் வந்து ஒரு அழகான இடம் இது, இந்த கைவாரா பெட்டா. ஒரு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து இந்த மலையை வந்து ஏறலாம். ஏன்னா ஒரு மணி நேரத்தில் ஏறிட முடியும். மேலே கிட்ட வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக தெரியும். கீழேருந்து வந்து ஈஸியாக வந்து ஏறிட முடியும். ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ஒரு ஈஸி ட்ரெக் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேயும் வந்து நிறைய ஏஜ்டு பர்சனும் வந்து வந்திருந்தாங்க, அதனால் ஓகே தான். ஸோ நான் கீழே இறங்க போகிறேன். ஸோ இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த பெப்பர் போட், இது வந்துட்டு ஆரஞ்சு, இது வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு. ஸோ விட்டமின் டி இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். ஸோ ஒரு 2 கிலோமீட்டர் தான் இந்த மலை வந்து. ஸோ ஒரு மணி நேரத்துலேயே வந்து இந்த ட்ரெக் வந்து ஏறிட முடியும். ஸோ ஒரு 60-70 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது. பட் அந்த மிஸ்ட் இருந்ததுன்னா, அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அது இல்லாதது ஒரு குறையாகவே தெரியுது. ஸோ எனவே இப்போது ஒரு 8:30 ஆகுது. ஸோ நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ ஒரு 1 ஹவரில் வந்து இறங்கிடுவோம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஒருவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.